ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திரா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம சேனலில் செயின் ஸ்டிச்சோட வேரியேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் ஏற்கனவே நம்ம முந்தைய வீடியோவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 6 நூல் எடுத்து நார்மல் நீடில் கோர்த்து எடுத்துக்கோங்க. நாட் போட்டு கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இந்த இடது கை பக்கம் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அந்த இடத்துலையே குத்தி மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இடது கையிலேருந்து வலது கை பக்கமாக நூல் சுற்றி வர மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் செயின் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச் போடுறப்போ வெளியே இருந்து போட்டக்கூடாது. ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்குள்ளேயே எங்கே இந்த த்ரெட் வருதோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. மறுபடியும் இப்படி இடதுலேருந்து வலது பக்கமாக சுற்றணும். வலதுலேருந்து இடது பக்கமாக எப்போயும் சுற்றிடாதீங்க. இந்த பக்கத்தில் இடதுலேருந்து வலது பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் தூரம் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் செயின் ஸ்டிச். இதோட வேரியேஷனை அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போது செயின் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது 6 நூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 6 த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னி பார்த்தீங்கன்னா 6 இருக்கிற மாதிரி இந்த இடது கை பக்கமாக நூலை பிடிச்சிக்கோங்க. எங்கே இருந்த த்ரெட்டு வந்துச்சோ அதே இடத்துல குத்தி கொஞ்சம் தூரம் தள்ளி மிடில் இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. லெஃப்ட் டு ரைட்டாக த்ரெட்டை சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம நீடில் இப்படி வெளியே எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செயின் ஸ்டிச் கிடச்சிருக்கு. அடுத்து வெளியே குத்தக்கூடாது. அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளேயே குத்தி இந்த பக்கமாக எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்போ வலது பக்கத்துலேருந்து எடுத்துடக்கூடாது. இடது பக்கத்துலேருந்து எடுக்காமல் வலது பக்கம் திருப்புற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை இந்த பக்கம் சுற்றுற மாதிரி இருக்கணும், இன்னொரு பக்கம் அந்த பக்கம் சுற்றுற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் அதாவது த்ரெட்டு வந்துருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துலையே பக்கத்துலேயே குத்தி கிராஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து நீடில் வெளியே வரட்டும். இப்போது இடதுலேருந்து வலது பக்கமாக நூல் வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்தது உள்ளேயே திரும்ப எங்கே த்ரெட் வந்திருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி இப்போது வலதுலேருந்து இடது வர மாதிரி எடுத்துக்கிறணும். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம இந்த ஸ்டிச்சை போட்டுக்கலாம். இப்போ ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான இன்னொரு ஜிக் ஜாக் செயின் சிஸ்டம் போட்டோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம்.
இப்போது ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து நீடில் மேலே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல தான் நம்ம நீடில் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலையே நீடில் உள்ளே குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. செயின் அதாவது த்ரெட்டை வந்து இப்படி சுற்றிடாதீங்க. வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து இந்த இடத்துலேருந்து கிராஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அகெயின் இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை லைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த சென்டரில் குத்திக்கோங்க. அகெயின் கிராஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சென்டரில் குத்திக்கோங்க. அதாவது இந்த ட்விஸ்டான நடுவு பக்கத்தில் குத்திக்கோங்க. கிராஸாக எடுத்துக்கோங்க. மறுபடியும் வலதுலேருந்து இடது பக்கமாக த்ரெட்டை திருப்பி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சென்டரில் குத்தி இந்த பக்கம் கிராஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இப்போது நம்ம 3 ஸ்டிச்சும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் இனி வர நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.